நிமிஷம் இருங்க, இப்ப வரேன். ம். கார்த்திக் இவ்வளவு வேகமா போறாரு, ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாரோ? ஏய் என்னடி ஒரு நிமிஷம்ட்டு ஆள் இவ்வளோ வேகமாக போறாரு? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? தெரியலடி, அதான் பயமா இருக்கு. கண்மணி அங்க பாரு கார்த்திக. அண்ணே, உங்களுக்குலாம் இதழ் என்னோட ஃப்ரெண்டோட குழந்தையா தான் தெரியும். ஆனா இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். கார்த்திக், ராஜா ப்ரோ, நான் பேசிக்கிறேன் ப்ரோ, ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் இதழ் என் ஃப்ரெண்டோட குழந்தையா தான் தெரியும். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, இதழ் வேற யாரும் இல்லை, என்னோட பொண்ணு. ஆமாங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதழ் என் பொண்ணு தான். நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என்னை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்களோட விருப்பம். நீங்க அதை முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொன்னா போதும். ஆனா உண்மையா சொல்லணும்னா, நான் கண்மணியை நல்லா பார்த்துப்பேன். அவ தான் எனக்கு எல்லாமே ஆயிடுச்சு. எனக்கு அந்த நினைப்பு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதழ் அவளை அம்மாவாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. கண்மணிக்கும் இதழ்னா ரொம்ப உயிர். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இதழ் குட்டி, வா போலாம். செம்பா, என்னது இது? அந்த தம்பி என்னடமோ சொல்லிட்டு போகுது. அதெல்லாம் உண்மையா செம்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னது இது இப்படி சொல்லிட்டு போறாரு? உண்மையா தான் சொல்றாரா? ஆமா, இந்த விஷயத்துல யாரும் விளையாட மாட்டாங்க தான். இருந்தாலும் என்னால நம்பவே முடியல. கார்த்திக் தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா? ஐயோயோ. கண்மணி, என்னம்மா அதெல்லாம்? நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னோன்னே பரவாயில்ல, தம்பியும் நல்ல தம்பியாக தான் இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்ன, கார்த்திக் தம்பி இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி தலையில் போடுறாரு? என்னம்மா நடந்துச்சு? எனக்கு ஒன்றுமே புரியலை. அண்ணி, அது வந்து... கண்மணி, நீ ரூமுக்கு போ. மாமா, நீ ரூமுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா, இங்க பாரு, கார்த்திக் சொன்னது எல்லாமே உண்மைதான். எங்களுக்கு அது முன்னாடியே தெரியும். கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இல்லை என்னடா சொல்ற? உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் நீ எதுக்கு அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? இதுல நான் ஒத்துக்கிறதுக்கும் ஒத்துக்காததுக்கும் என்னக்கா இருக்கு? அவங்க ரெண்டு பேருக்கும் மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்றப்போ நம்ம எதுக்கு நந்தி மாதிரி நடுவுல? பைத்தியமாடா உனக்கு? அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா, குழந்தை வேற இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படிடா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என்ன தம்பி, என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்? உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ வேணான்னு சொல்லிட்ட. அதனால எவனோ ஒருத்தன் கல்யாணம் ஆயிட்டு டைவர்ஸ் ஆயிட்டு குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு வருவான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிக்கலான்னு பாக்குறியா? என்ன மாமா, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ நான் தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், குழந்தை பெற்றவன் மாப்பிளையா கூட்டிட்டு வந்து இந்தாங்க மாமா இதுதான் கண்மணிக்கு மாப்பிள்ளை கட்டி வைங்கன்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நானும் உங்க மனசுக்கு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தினேன். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? ஏன்டா அப்படி மண்ட மூளை குழம்பி போய் சுத்திட்டு இருக்க? என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் பிற்காலத்துல பெரிய பிரச்சனை ஆகும்டா. அதுவும் இல்லாம கண்மணிக்கு என்னதான்டா குறை? அவளுக்கு வராத மாப்பிள்ளையா? ஐயோ அழகா இருக்கா, லட்சணமா இருக்கான்னு அத்தனை பேர் லைன்ல வந்து நிக்கிறாங்க. வேணாண்டா, எனக்கு இந்த சம்மந்தம் ஒத்து வர மாதிரி தெரியல. கண்மணிக்கு இப்ப சரின்னு சொன்னா கூட இன்னும் 2 நாள்ல கல்யாணம் வைக்கிறதுக்குலாம் மாப்பிள்ளை ரெடியா இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த கார்த்திக் தம்பி எல்லாம் ஒத்து வராதுப்பா. அதெல்லாம் பிற்காலத்துல பிரச்சனை நிறைய வரும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். செம்பானி, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கார்த்திக்கோட கல்யாணம், கார்த்திக்கோட குழந்தை, இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டா கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் அடிக்க மாட்டார், பொண்ணுங்கள்கிட்ட ரொம்ப வலிஞ்செல்லாம் பேச மாட்டார். நமக்கு தேவை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பையன் நல்லா வச்சுக்கிறானான்றது தானே நம்ம பார்க்கணும். அது எல்லாமே, எல்லா குவாலிட்டிஸுமே கார்த்திக் கிட்ட இருக்குது செம்பானி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்மணிக்கும் கார்த்திக்கை பிடிச்சிருக்கு, கார்த்திக்கும் கண்மணியை பிடிச்சிருக்குன்றப்போ எப்படி இருந்தா என்ன? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதானா நீ நல்லது? ஐயோ, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, ஏழா ரத்தம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப எல்லாம் வீரவசனம் பேசுவீங்க. நாளைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போதுதான் எல்லாம் மண்டை உருட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடப்பீங்க. அதுக்காக தான் இப்பவே நாங்க வேணான்னு சொல்றோம். ராஜா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னோட கடையில நிறைய பேரு மாப்பிள்ளை போட்டோ அனுப்பியிருக்காங்க. கண்மணிக்கு அதுல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துருவோம். நீங்க இப்ப கட்டி கொடுத்துருவீங்க, நாளைக்கு கண்மணி சந்தோஷமா இருப்பாளா? அதுதானே நம்மளுக்கு முக்கியம். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் போக போக பழகிடும். அது என்ன, ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், டைவர்ஸ் ஆனவர், குழந்தை, ஷிஷோ அப்படிப்பட்டவருக்கெல்லாம் நம்ம பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. இது என்ன வீடா இல்லை வேற எதுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? அண்ணி, கண்மணி பாவம், அவகிட்ட போய் இப்ப வேற ஒரு பையனை கட்டிக்கோனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவளுக்கு கார்த்திகை ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளீஸ் அண்ணி, பாவம், அவ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
ரோஜா, இங்க உங்க இஷ்டத்துக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுமா. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. கார்த்திக் தம்பியெல்லாம் இப்பவே கண்மணியை போய் மறந்துட சொல்லுங்க. முடிவா நாங்க சொல்லிட்டோம், இதுதான். நாங்க வேற மாப்பிள்ளைய கண்மணிக்கு பாக்குறோம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? ஆமா செம்பா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், டைவர்ஸ் ஆனவர்னு சொல்றீங்க. எதை வச்சு நம்புறது? அந்த பொண்ணு மறுபடியும் வந்துருச்சுன்னா என் தங்கச்சி வாழ்க்கை ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வேண்டாம் வேண்டாம், நான் இப்பவே கடைக்கு போறேன். அங்க ஒரு நல்ல மாப்பிள்ளை போட்டோவா பார்த்து ஜாதகம்லாம் எடுத்துட்டு வந்து கண்மணிக்கும் அவருக்கும் ஜாதகம் ஒத்து போதான்னு பார்த்து உடனே பொண்ணை பார்க்குறோம், கல்யாணம் பண்ற எல்லா வேலையும் முடிக்கிறோம். ஆமாங்க, நீங்க சொல்றதுதான் சரி. நீங்க போய் ஒரு நல்ல மாப்பிள்ளை போட்டோ எடுத்துட்டு வாங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நான் ஜோசியக்கார்ட்ட பார்த்துட்டு வரேன். இக்கா, நான் சொல்றது கேளுக்கா, எதுக்கு இப்படி அவசரப்படுற? இல்லை, கல்யாணம்லாம் உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சா? என்னடா உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு இப்படி தையத்தக்கான்னு ஆடிட்டு இருக்க? கண்மணிக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ண வேணானா கல்யாணம் பண்ண வேணான்னு மட்டும் சொல்லு. உடனே வேற ஒரு மாப்பிள்ளைய பாக்குறேன், கல்யாணத்தை முடிக்கிறேன், அடுத்த முகூர்த்தத்துல எல்லாத்தையும் பண்றேன். எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க? அவளை பத்தி கொஞ்சமாத்தி யோசிச்சு பார்க்க மாட்டியா? இல்லை, அவளை பத்தி யோசிச்சதுனால தான் அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். ஆமா, கிழிச்ச. அவ மனசுல ஒரு பையனை வச்சுக்கிட்டு அடுத்த முகூர்த்தத்திலே நீ ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இந்தாமா மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். சரிங்க செம்பா நீன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா என்ன பண்ணுவ? இங்க பாருக்கா, உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லல. கொஞ்சமாவது கண்மணி இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு நல்லா புரியும். ரோஜாமா, நீ போய் கண்மணியை பாரு, நான் கார்த்திகை போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க மாமா. செம்பா, என்ன செம்பா இந்த பிள்ளைங்களாம் இப்படி பேசிட்டு போதுங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல செம்பா. எனக்கும் தாங்க ஒண்ணுமே புரியல. இதுங்கெல்லாம் சர்வ சாதாரணமா பேசிட்டு போதுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை அதுங்களுக்கு என்னங்க தெரிய போகுது? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வேணாங்க, இந்த கார்த்திக் தம்பி இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம். கண்மணி நல்லபடியா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட இருக்கணுங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். அதனால நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பாருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். இதுங்கெல்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கோங்க, இதுங்களெல்லாம் ஈஸியா சமாதானப்படுத்திடலாம். நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பாருங்க. சரி செம்பா, சரி நான் கடைக்கு கிளம்புறேன். போயிட்டு வாங்க. இப்ப நான் அம்மாவை கூப்பிட வேண்டி நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கல்ல? சாய், நான் எப்பவோ ரெடி. நீ அம்மாவை மட்டும் கூப்பிடு. அம்மா, அம்மா இங்க வாங்கல. மூஞ்சிய பதட்டமா வைடி, பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்க, கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஐயோ மறந்துட்டேன். மா சீக்கிரம் வாங்கம்மா. எதுக்கு இப்படி காட்டு கத்து கத்திட்டு இருக்கீங்க? என்னடி பிரச்சனை உங்களுக்கு? அம்மா, அது வந்து சித்தி. ஆதி என்னவா? ஆதி என்ன நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆதி வாப்பா, வா உள்ள வா. இங்க நிலா வரலையா? இல்ல சித்தி, அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு படிச்சிட்டு இருக்கா. உன்கிட்ட சொன்னாலா? ஆமா. என்னன்னா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, சித்தி வீட்டுக்கு போறேன் வரியான்னு கேட்டேன். மூடிட்டு கிளம்ப, எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டா. அதானே பார்த்தேன், சூரியனும் சந்திரனும் இவ்வளவு சீக்கிரமா சேர்ந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, அது இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சி இவ்வளவு சோகமா வச்சிருக்கீங்க? அதான் பாரு ஆதி, வந்தோடனே கத்துனாளுங்க. என்னடான்னு வந்து பாக்குறதுக்குள்ள ரெண்டு பேருமே மூஞ்சி தூக்கிட்டு வச்சு உட்காந்துருக்காளுங்க. எதுக்கடி கூப்பிட்டீங்க? அம்மா, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஜனனி கீழே விழுந்துட்டாமா. அவளுக்கு கால்ல நல்லா அடிபட்டுருச்சு. ஜனனி, ஜனனி என்னமாச்சு? ஜனனி. ஆதினா, சும்மா நானும் ஜனனியும் சேர்ந்து அம்மா கிட்ட விளையாடுறோம். லூசு, எதுல விளையாடணும்னு ஒரு விவசாய இல்ல? சித்தி ரொம்ப பயப்படுவாங்கல்ல, எதுக்கு இப்படி விளையாடுறீங்க? இல்லைண்ணா, நாளைக்கு அந்த ஆளோட நினைவு நாளில் அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதான் வேற எதுலையாவது டைவர்ட் பண்ணலாம்னு நினச்சோம். என்ன மாதிரி சந்தோஷப்படுத்தினாலும் அம்மா சந்தோஷம் ஆக மாட்டாங்க. அதான் ஜனனிக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி டைவர்ட் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கங்கே கூட்டிகிட்டு போய் ஏதாவது டைவர்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆமாம்ல, நாளைக்கு அந்த ஆளோட நினைவு நாள் வருதுல்ல. சரி, ஓகே, பிளான் எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்மளோட பிள்ளைங்கன்றப்போ சித்தி ரொம்ப துடிச்சு போயிடுவாங்கல்ல. பரவாயில்லண்ணா, அந்த கொடுமையை பார்க்கறதுக்கு இது எவ்வளவோ மேலு. இப்படியே இருக்கட்டும். சரி, என்ன பிளானு? நான் இப்போ என்ன பண்ணணும்? ஜனனிக்கு அடிபட்டுருச்சு, அதான் இப்போதைக்கு பிளானு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, அங்க இங்கன்னு அலப்பறை பண்றது, இதுதான் பண்ண போறோம். சரி, அப்போ நம்ம சித்திய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அங்க போனா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆவாங்க. இதே வீட்டுக்குள்ள இருந்தா அதே நினைப்பாதான் இருக்கும். ஓகேண்ணா, சூப்பர் ஐடியா. பெரியம்மாலாம் பார்த்து பேசும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அங்கேயே கூட்டிட்டு போயிடலாம். லூசு, நான் நம்ம வீட்டுக்குன்னு சொன்னது நானும் நிலாவும் இருக்கோம்ல, அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கா? ஐயோ அண்ணா, நாங்களாம் வரல. நிலா ஏற்கனவே உன்கிட்டே வரலன்ட்டு வரா. அப்புறம் நாங்களாம் வந்தோன்னா அவ்வளோதான், எங்களெல்லாம் சாவடிச்சிருவா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, முடியலம்மா, ரொம்ப வலிக்குது. அந்த இடத்துல தாம்மா. ஐயோ, இதே இடத்துல தாம்மா. மா, என்கிட்ட அதை குத்தி கிழிச்சு பயங்கரமா ரத்தம் வந்து ஆப்ரேஷன் பண்ற நிலைமைக்கு இருக்கான்னு பாருமா. ஏண்டி, ஒரு கீரல் கூட இல்லையேடி, இங்கிட்ட எங்கிட்ட குத்தி கிழிச்சு ரத்தம் வர அளவுக்குலாம் இருக்குங்கிற? என்னது, கீரல் கூட இல்லையா? ஏமா, எவ்வளவு பெருசா பொழந்து கிடக்கு. கண்ணை எங்கம்மா பின்னாடி வச்சிட்டு இருக்கியா? நல்லா பாருமா. சத்தியமா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலடி.
சித்தி நீங்க எந்திரிங்க, இங்க சும்மா உங்கள்ட்ட விளையாடிட்டு இருக்குங்க. என்னது சும்மா சொன்னாலுங்களா? ஏய் என்னடி எதுல எல்லாம் விளையாடணும்னு ஒரு அறிவு இல்ல? எரும மாடு கணக்கா வளர்ந்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. சரி சரி சித்தி, சும்மா ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா பண்ணிடுச்சுங்க. நீங்க கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எதுக்கு பாதி? சும்மாதான் சித்தி, எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து யாருமே வீட்டுக்கு வரவே இல்லைல்ல, அதான் கையோட உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். தம்பி நாங்க வராததே உன்னையும் நிலாவையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான். பரவாயில்லப்பா, நீங்க இருங்க, நாங்க இன்னொரு நாள் அப்புறமா வரோம். ஐயோ சித்தி, 24 மணி நேரமுமா ஒன்னாவே இருப்போம், நீங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஏன் சித்தி நீங்க வேற? ஆமா, 24 செகண்ட் கூட ஒன்னா இருக்க மாட்டீங்கன்றது எங்களுக்கு தானே தெரியும். ஏய் பேசுங்கடி பேசுங்க, எல்லாம் என் நேரம். புள்ள பூச்சி எல்லாம் என்ன கலாய்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு பாரு. சரி சித்தி வாங்க போலாம். இல்ல ஆதி, அது வந்து இந்த வந்து போயெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க 3 பேர் கிளம்புங்க, நான் கார் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன், எல்லாரும் கார்ல போயிடலாம். சரிப்பா. ஏமா காலை குத்தி கிழிச்சு 2ஆ பொளந்து அப்படியே முடியாம உட்கார்ந்துருக்கிற நம்ம ஜனனி அவர்களே, வாங்க கிளம்புங்க. நான் வரலனா, நான் வந்தா உன் பொண்டாட்டி ஏதாவது திட்டுவேன், பதிலுக்கு அவ அழுதுகிட்டே ஏதாவது பேசுவா, அப்புறம் நான் சாரி கேட்கற மாதிரி வரும். எதுக்கு நீ இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போ. ஏய் ஜனனி, மூஞ்ச உடைச்சிருவேன், ஒழுங்கா கிளம்பு. ஆதினா கிளம்புன்னு சொன்னேன் ஜனனி, கிளம்புனா கிளம்பு. சரி. கண்கள் ஏதோ தேட கலவாட உன்னைத்தானே. அம்மா நான் வந்துட்டேன். ஹே சாலா. ஹே அம்மா. எங்கே போற? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்ட? பிரியாணி சாப்பிட்ட. அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ண மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, ஆனா பொய் சத்தியம் தான் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? என்னடி திடீர்னு இங்க வந்திருக்க? சும்மாதாம்மா, காலேஜ் கிளம்பி போயிட்டு இருந்தேனா, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். பார்க்கணும் போல இருந்துச்சா? ஒன்னும் சரியில்லையே. என்னடி? சத்தியமாமா, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். சரி சரி, இந்தா டீ எடுத்துக்கோ, இப்பதான் போட்டேன். இந்த வீட்ல இருக்கிறது நீயும் அப்பாவும், எதுக்குமா இத்தனை டீ போட்டு வச்சிருக்க? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல என் சங்கத்தாளுங்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காக முன்கூட்டியே போட்டு வச்சேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் சூடு பண்ணி கொடுத்துருவேன். ஏமா ஏமா எப்ப பாரு சங்கம் தலைவி அதுன்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க? ஆமா, அப்பா உன்னை எப்படி இதுக்கெல்லாம் விடுறாரு? அவர் யார்கிட்ட எனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எனக்கு பிடிச்ச வேலையை நான் பாக்குறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். ஏன் நீ கூட தான் உனக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்கப்புறம் நீ பார்த்துட்டு இருந்த ஆர்ஜே வேலையை ரிசைன் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச வேலையான ப்ரொஃபசர் வேலையும் சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க. எல்லாரும் அவங்க லைஃப்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் என்ன பர்மிஷன் உங்க அப்பா வந்து கொடுக்கணும்? மா இப்படியே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னதாம்மா லைஃப் அது? இதுக்கு தப்பா போறதுக்கு கூட சான்சஸ் இருக்குல்ல. நிம்மதி, அந்த இடத்துல தான் ஒரு லைனை நீ மறக்கிற. நம்ம பிடிச்ச வேலையை தான் நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோம்னா அது நம்மளுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்றதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது, மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னையே எடுத்துக்கோ. ஏன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு பிடிச்ச வேலையான ஆர்ஜேவை நீ வாங்கின, ஆனால் என்ன பண்ண, ஒரு வருஷம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு கோர்ஸில் எக்ஸ்ப்ளோர் இப்போ நீ ஆர்ஜேல இருந்து டீச்சிங் போறதுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லு? வேற யாராவது இல்ல நீ இப்படி போனதுனால எனக்கு இப்படி பிரச்சனை, நீ இப்படி போனதுனால எனக்கு கஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னாங்களா? இல்ல, தட்ஸ் ஆல். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே தாம்மா, ஆனா நான் இப்ப பண்றேன்னா நான் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கேன், ஓகே இன்றனால அதை அக்செப்ட் பண்றேன், ஓகே. பட் நீங்களாம் அந்த ஜென்ரேஷன்ல இருந்துட்டே வந்திருக்கீங்க, திடீர்னு இப்படி எல்லாம் ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது அப்பாவுக்கு கோவம் வராதா? அதனாலதான் கேக்குறேன். நிம்மதி, நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே மாதிரி தாண்டி. ஏன் நீ நம்ம ISVK இது சுடர்வேலன் காதல் எபிசோட்ஸ்ல பார்க்கல? அப்படி பார்க்கலனா போய் அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாரு. என்ன சைடு கேப்ல வியூவர்ஸ் அப்படியே பிளேலிஸ்ட் செக் பண்ண வைக்கிறீங்களோ? ஏதோ நம்மளால முடிஞ்சது, நம்ம ஸ்டோரி எல்லாம் மத்தவங்களுக்கும் தெரியணும்ல, அதான். சரி, சொல்ல வந்ததை சொல்லு. நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான், கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, எப்போதுமே எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அது மத்தவங்களுக்கு கஷ்டமும் கொடுக்காது, மத்தவங்களுக்கு பாதிப்பும் ஏற்படுத்தாது. என்னால ஒரு கஷ்டம்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மனசு உடஞ்சு போயிடும். அதனால நான் எப்போதுமே அப்படிலாம் வச்சுக்க மாட்டேன். ஆனாலும் என்னோட லைஃபை நான் என்ஜாய் பண்ணுவேன். நம்மளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அதை கெடுக்கிற விதத்துல எந்த மாதிரியும் நடந்துக்க கூடாது. கரெக்டுமா. நம்மளுக்கு இங்க இருக்கிற ஃப்ரீடமை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் நிம்மதி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சுடர் மம்மி, சூப்பர் மம்மி, எவ்வளவு பெரிய தத்துவத்தை இப்படி திருக்குறள் மாதிரி 2 லைன்ல முடிச்சிட்டே மம்மி. நம்ம வாழ்க்கையே திருக்குறள் மாதிரி தாண்டி, 2 லைன்ல முடிக்க வேண்டிய விஷயத்தை தான் ஊதி 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 பெருசாக்கி பயங்கர பிரச்சனை பண்றாங்க சில பேரு. மா பேசாம உனக்கு சுடர் விழின்னு வச்சதுக்கு பதிலா தத்துவ விழின்னு வச்சிருக்கலாமா? என்னமா தத்துவம் பேசுற நீ? நல்லா இருக்குடி இந்த பேரு, தத்துவ விழி. சரி சரி, டைம் ஆகலையா உனக்கு? டீயை குடிச்சிட்டு கிளம்பு.
மா ஆனால் சத்தியமா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. இங்கே இருந்துட்டு உன்கிட்ட ஜாலியாக அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் போல இருக்கு. அங்கேயும் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் இப்படி யாருமே தொணத்தொணன்னு பேசுறதுக்கு எனக்கு அங்கே ஆளே இல்லைம்மா. இங்கே நம்ம 2 பேரும் நோய் பேசிட்டே இருப்போம்மா. தன்மையும் அப்பாவும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்களா? அங்கே போனால் தன்மை கிட்ட கூட பேச முடியலம்மா. அவளும் பிஸியாக இருப்பா, எல்லாருமே அங்கே பிஸியாக இருப்பாங்க. ஒரு மாதிரியாக லோன்லியாக ஃபீல் ஆகுதுமா. அதுக்காக தான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். நீயும் சங்கம் கிங்கோன்னு எங்கேயாவது போயிட்டுருக்க. ஏய், வெளியே தாண்டி நானும் சிரிச்சிட்டு இருக்கேன். எனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்க 2 பேரையும் என் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேனா 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே எப்போதுமே என்ன கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியா இருப்போமா. ஆனா இப்ப யாருமே இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குடி. அதனால தான் என்னோட மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக சங்கம் அப்படி இப்படின்னு போறேன். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், பைத்தியமே பிடிச்சிடும் எனக்கு. புரியுதுமா, இருந்தாலும் உன் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கேன். அதான் உன்னை யார்கிட்டையும் விட்டும் கொடுக்க முடியல. நீ என்கிட்ட பேசலன்னா எனக்கு கோவமாக வருதுமா. நான் ஃபோன் அடிக்கும் போது நீ எடு என்ன. சரிடி, எடுக்கிறேன். அது அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல இருந்தேன்னு சொன்னல, அதான் எடுக்க முடியல. இனிமே நான் கண்டிப்பா நீ கால் பண்ண எடுக்கிறேன், ஓகேவா? சரிம்மா. இங்கே பாரு, இங்கே வந்து நான் 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள எவ்வளோ சிரிச்சு எவ்வளோ ஜாலியா கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குமா. சரிடி, நீ எப்போ கால் பண்ணாலும் நான் எடுக்கிறேன். அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கெலாம் வா என்ன. மா, எனக்கு கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு நீ கூப்பிடவே இல்லைல்ல. நீ வந்து கூப்பிடுமா. கொஞ்ச நாளைக்கு நானும் இந்திரனும் இங்கே வந்து இருக்கோம். இரு, ஆனா தன்மை அங்க தனியா இருக்காளேடி. அவளும் பிரெக்னெண்டா இருக்கால. அவளுக்கு ஒத்தாசையா நீ அங்க இரு. அங்க இருந்தா மட்டும் அவளுக்கு என்ன ஒத்தாசையா பண்ண முடியும்? நானும் காலேஜ் போறல, காலை போய்ட்டு சாயந்தரம் தான் வருவேன். அவளுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுமா நாங்க இருந்தாலுமே. அதுவும் இல்லாம அங்க மலரமா இருக்காங்க, அவங்களே நல்லா பார்த்துப்பாங்க. அப்புறம் வள்ளியக்கா, அப்பா, சந்துரு மாமான்னு இத்தனை பேர் இருக்காங்கல்ல. நான் கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இருக்கேம்மா. ப்ளீஸ்மா, அப்பா தான் என்னை ஏத்துக்கிட்டார்ல. சரிம்மா, நான் நாளைக்கே வந்து மலரம்மா கிட்ட பேசி உன்னை கூட்டிட்டு வரேன், சரியா? ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்பா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் ஜாலியா காலேஜ்க்கு போவேன். டீ குடிச்சிட்டு போடி. ஆஹா, எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. நாளைக்கு எப்படி இங்க வந்துருவேல, அதுக்கப்புறம் பிரியாணி கூட சமைச்சு போடு. நல்லா உட்காந்து சாப்பிட்றேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா, பாய். பாய் நிம்மோ. நம்மளும் மிஸ் பண்ற மாதிரி தானே நம்ம குட்டீஸும் நம்மள மிஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ குட்டியா அழகா இருந்தா, பொம்மை குட்டி மாதிரி, சைனீஸ் டால் மாதிரி இருப்பா. இப்போ வளர்ந்து கல்யாணம்லாம் ஆகிடுச்சு. மறு வீட்டுக்கு வந்து கூப்பிடுன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டா. நம்பவே முடியல. குழந்தை நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா போல. நாளைக்கு காலையிலேயே போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி மறு வீட்டுக்கு 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துடணும். கொஞ்ச நாளைக்கு இங்கேயே வச்சிருந்து நல்லா சாப்பிட வச்சு நம்ம அவகிட்ட நல்லா சந்தோஷமா பேசிட்டு தான் அனுப்பணும். இதழ் குட்டி, இப்போதைக்கு இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க. அப்பா உங்களுக்கு அப்புறமா இட்லி தோசை ஏதாவது வாங்கி தரேன். தங்கம், அதான் அப்பா இருக்கேன்லடா, நீ சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். அம்மா இனிமே நம்ம அம்மாவா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. உன்னை நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். கண்மணியை நீ அம்மாவா ஏற்றுக்கிட்ட. ஆனால் இப்போ கண்மணி வீட்டில் பிரச்சனை. அவங்க வீட்டில் நம்மளை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரியல. என்னை மட்டும் ஏற்றுப்பாங்க, ஆனால் என்னையும் சேர்த்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த வீட்டை விட்டு நம்ம 2 பேரும் இப்போ வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் கண்மணி வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணால் மட்டும்தான் நம்ம 2 பேரும் போகணும், சரியா? அது வரைக்கும் அப்பா கூட இருந்து போய் இதழ். அம்மா அம்மா பார்க்கணும். இதழ் என்னை விட்டு போயிட்டல. இதழ், அம்மாவை தேட மாட்டியா? இதழ், சீக்கிரம் என்கிட்ட வா. நீ எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. கார்த்திக் கால் பண்ணா எடுக்க கூட மாட்டேங்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதழ் அம்மா கிட்ட வா. இதழ் ப்ளீஸ் தங்கம், நீயும் என்னை கஷ்டப்படுத்தாத. அப்பா பாவம் இல்லை, ப்ளீஸ் தான். இதை கொஞ்ச நேரம் சாப்பிடு. அப்பா உனக்கு நைட்டுக்கு ஏதாவது வாங்கி தரேன். சாப்பிட்டுட்டு தூங்கு. நீ தூங்கி எழுந்திரிச்சின்னா எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் இதழ், என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அம்மா தான் வேணும். அம்மாட்ட போகணும். அம்மா கிட்ட போகணும். ஹே தன்னானி தாரே தானி நந்தாரோ தானே தானேனோ. 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 ஐயோ, நம்ம வேற பேசிக்க மாட்டோமே. இப்ப எப்படி இவளை கூப்பிடுறது? நோட்ல எழுதி கூப்பிட்டா சித்தி கேவலமா பார்ப்பாங்க. வாயை திறந்தே கூப்பிட்டுவோம். நிலா. என்ன முழுசா நோட்ல எழுத ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட முடியல, அது கூட நிலா நோலான்ட்டு வந்துட்டீங்க. நிலா, அது வந்து தெரியும் உன் புத்தி இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது என்கிட்ட பேசணும், எப்படியாவது என்ன வந்து சமாதானப்படுத்தணும், இதுதானே உன் நோக்கமே. இங்க பாரு ஆதித்யா, அது நடக்காதுன்னு நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். சும்மா என்கிட்ட வந்து நிலா நோலான்னு வந்து நிக்காத, புரியுதா? பா, என் மருமகளுக்கு நல்ல கோவம் வரும் போலயே. அத்தை வாங்க வாங்க, உள்ள வாங்க.
சாரி த, நீங்க வந்ததே நான் கவனிக்கல. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன என் பையனை போட்டு நல்லா வறுத்து வாங்குற போல சவுண்டு பக்கத்து வீடு வரைக்கும் கேட்குது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை த, நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அப்பப்போ இது மாதிரி ஏதாவது குட்டியாக சண்டை போட்டுக்குவோமா, அதான் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்குவோம். வேற ஒன்றும் இல்லை த, மற்றபடி நாங்கள் 2 பேரும் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பொய் பொய் பொய், என்னம்மா பொய் பேசுறான்? அடி பாவி, சித்தி நம்பாதீங்க. என்னம்மா படிச்சிட்டு இருக்கியா? ஆமாங்க த, இன்னும் 2 நாள்ல மாடல் எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு தான் படிச்சிட்டு இருக்கேன். இதுவே நான் படிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா இல்ல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கேன்னு கேனத்தனமா ஒரு பதில சொல்லுவா. எங்க சித்தி கேட்கவும் படிச்சிட்டு இருக்கேன் 2 நாள்ல மாடல் எக்ஸாம்னு எவ்வளவு தெளிவா பதில் சொல்றா. நானா உனக்கு தொக்காடி? அத்தை, இங்க சாய் ஜனனி எல்லாம் காணோம். வருவாங்கம்மா, நானும் ஆதியும் முன்னாடி கார்ல வந்துட்டோம். அவங்க 2 பேரும் ஸ்கூட்டில பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஓ சரிங்க அத்தை. அப்பா அண்ணெல்லாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. அப்பா நம்ம வீட்டில் தான் இருக்காரு. அண்ணன் ஒரு சின்ன பிரச்சனையில அப்பாட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவன் கம்பெனி பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆமாம்மா தெரியும், உன் கல்யாண பிரச்சனை தானே. சரி பரவாயில்ல, அது எல்லாரும் அண்ணனுக்கும் இருக்கிறது தான். அப்புறம் அண்ணன் கிட்ட பேசினியாமா நீனு? இல்லத்த, அதுக்கப்புறம் பேசல. ஆனா அண்ணன் காலேஜ் வாசல்ல நின்றுட்டு இருந்தா என்கிட்ட பேசணும்னு. அப்பா கொஞ்ச நேரம் பேசினது தான், அதுக்கப்புறம் இன்னும் பேசல. எனக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கனால நானும் படிச்சுட்டு அதெல்லாம் ஞாபகமே வர மாட்டேங்குது. பரவாயில்ல, நல்லா படிமா, படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். ஆமாத்த. மாமா, அத்தைக்கு ஜூஸ் போடுறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் கூட இல்ல. நீங்க வேணா கடையில போய் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இல்லனா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? யார சொல்றா? யார் எங்க மாமா? என்ன மாமா முழிச்சிட்டே நிக்கிறீங்க, போங்க. நம்மளுக்கு தெரியாம வேற எவனாவது வந்துட்டானா? யாரா அவன்? ஐயோ ஆதி மாமா, உங்களை தான் சொல்றேன். யார தேடிட்டு இருக்கீங்க? என்னது ஆதி மாமாவா? அப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஒரு சம்பவம் இருக்கு.